தைத்திருநாள் கொண்டாட்டம் பள்ளி கல்லூரிகளில் களைகட்டி உள்ளது. பவானி அருகே கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொங்கலிட்டு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். பொங்கல் கொண்டாட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் அங்கு கல்லூரிகள் நடைபெற்று வருகிறது? மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள். நிச்சயமாக தமிழர் திருநாளாம் தை திருநாள் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் ஒரு மிக பெரும் உற்சாகம் என்பது களை கட்டி இருக்கின்றது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பவானி அருகே இருக்கக்கூடிய சின்னையம்பாளையத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த கல்லூரியில் தான் இருக்கின்றேன். காலை முதலாகவே இந்த மாணவ மாணவிகளினுடைய அந்த உற்சாக கொண்டாட்டம் என்பது களை கட்டி இருக்கின்றது. இருக்கக்கூடிய மாணவிகள் ஒவ்வொரு துறை வாரியாக தனித்தனியாக பொங்கலிட்டு செங்கரும்புகளை நட்டு அவர்கள் நண்பர்களுடன் கூடி சர்க்கரை பொங்கல் இட்டு மகிழ்ந்தார்கள். அதற்கு பிறகாக இசைகள் இசைக்க நடனமாடி தங்களுடைய உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் காண முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகளும் இங்கு நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உரியடிக்கக்கூடிய இந்த போட்டி, அதே போன்று மாட்டு வண்டி பயணம், ஒரு கிராமத்தினுடைய ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளை கல்லூரி முழுமையாகவே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு வீடு, அதே போன்று 90களில் விற்பனையான மிட்டாய் வகைகள் உள்ளிட்ட கடைகள், அதே போன்று மற்ற ராட்டினம் உள்ளிட்டவற்றையும் கூட இங்கே ஏற்பாடு செய்து ஒரு கிராமத்திற்குள்ளாக ஒரு கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போன்றவே ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய ஒரு பொங்கல் கொண்டாட்டத்தில் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் அதே போன்று கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் வந்து இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதுமே ஒரு சமத்துவ பொங்கலாகத்தான் கொண்டாடப்படுகிறது. சாதி சமயம் மதம் அப்பாற்பட்டு ஒரு கொண்டாடப்படக்கூடிய அந்த பண்டிகையாகத்தான் இந்த தைத்திருநாள் பண்டிகை வந்து கல்லூரிகளில் களை கட்டி இருக்கக்கூடிய நாமளே நேரடியாக மாணவிகளிடம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த உற்சாகமாக இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? என்னென்னலாம் ஈவெண்ட்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? எங்கள் காலேஜில் பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பானை உடைக்கிறது, கயிறு இழுக்கிறது, அப்புறம் கபடி எல்லாமே வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறமா பொங்கல் வச்சு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வழக்கமாக நீங்கள் வீட்டில் கொண்டாடக்கூடிய பொங்கலுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கல்லூரிகளில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறதுக்குமான அந்த வித்தியாசம் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான மனநிலை அப்படிங்கிறது இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டிலனா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் கொண்டாடுவோம். காலேஜில் வந்து எல்லாருமே கொண்டாடுறோம். சீனியர் ஜூனியர் அப்படின்லாம் பார்க்காம எல்லாருமே ஒன்றா கொண்டாடுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டாடுங்க? பொங்கல் இங்கே வந்து கொண்டாடுறோம், வருஷம் கொண்டாடுவோம். இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் உரியடி, அப்புறம் கயிறு இருக்கிறது, அப்புறம் வந்து நிறையா 90s விளையாட்டெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். அப்புறம் 90s கால பொருட்கள்லாம் நிறையா சேமித்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு மட்டும் கொண்டாடுவோம். எங்கள் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கூடையும் கொண்டாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் கூட கொண்டாடினதில்லை. இங்கே வந்து இந்த ஹாப்பினஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரியான பொங்கல் கொண்டாட்டம் இருக்கும், இங்கே எப்படி இருக்குது? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஊர்லேயும் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே வருஷம் இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராட்டினம் வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நியூ இயர் முடிஞ்சதுலேருந்தே நிறைய கேம்ஸ் ஓடியெல்லாம் கொடுத்து நல்லா கல்ச்சுரல்ஸ் எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. பாரம்பரியமான உடை அணிந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்டி சட்டை உள்ளிட்ட பாரம்பரியமான உடை அணிந்து ஒரு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் இந்த கல்லூரியில் வந்து நேரடியாகவே நாம் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் அதே போன்று போட்டிகளும் நடத்தப்பட்டு ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தில் இந்த பொங்கல் விழா என்பது கல்லூரியில் களை கட்டி இருக்கிறது. குணசேகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.